அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்ததா 42 பழங்குடியோட சேர்த்து மலைவாழ் மக்களோட சேர்த்து 44 தொகுதி. அது போக 24 இடத்துல பொது தொகுதியில ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தணும். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லி நிறுத்தணும்? இவன் தமிழன் என்று நினைச்சா ஓட்டுப்படு, இவன் தாழ்த்தப்பட்டவன் நினைச்சா போட்டாத ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி நிறுத்தணும். நான் ஓட்டுக்காகவே பேசுறது இல்லையே. கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்ட நீ எங்க போய் போட்டா எனக்கு என்ன? நான் ஓட்டுக்கானவனே அல்ல, இந்த நாட்டுக்கானவன். வாக்குக்கானவர்கள் அல்ல நாங்கள். உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கானவர்கள். அவர்கள் வாழ்க்கைக்கானவர்கள். எங்களை போல கனவு கொண்டு நிற்கிற ஒரு தலைமுறை பிள்ளைகளை நீங்க கண்டெடுக்கவே முடியாது. செய்யறதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. சாதியா மதமா பிளந்து பிரிச்சு போட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். இனி இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிருவதை தவிர நமக்கு வழி இல்லை. அந்த ஒற்றை குடையின் கீழ் 1-2 வலிமைமிக்க அரசியல் படையை கட்டி அதிகாரத்தை கைப்பற்றணும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, அவரை விட காயம்பட்டு அவமானப்பட்டு துயரத்தில் தோய்ந்து வந்த ஒரு பேராசனை நீ பார்க்க முடியாது. ஒரே வார்த்தையில முடிக்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது. நாங்கள் முன்வைக்கிறோம், எங்கள் அதிகாரம் என் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார். அதை நன்கு விளங்கணும். சும்மா நாங்க ஏதோ பதவி ஆசை ஒன்று அலைகிறோம். முதலமைச்சரான ஆள் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு, பிற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்துக்கிட்டு, பங்களா கட்டிக்கிட்டு, 100 ஏக்கர்ல பங்களா கட்டிக்கிட்டு வாழ்றதுக்கு இல்லை. ஆத்தாளப்பன் குடிசை இல்லாம இருக்கான், அதை எடுத்துக்கிட்டதுக்கு வந்துருக்கோம். இது நல்லா கவனிச்சுக்கணும். பஞ்ச பராரிகளின் பிள்ளைகள். எங்க ஐயா சொன்ன மாதிரி நான் படம் எடுத்து படைக்க வந்தவன். என் வருமானமா இனமானம் பார்க்கும்போது இனமானம் பெருசில் வந்துச்சு, விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் படம் எடுப்பேன். இங்க பேசுறதுலாம் அங்க உள்ள பேசுவேன். ஏன்னா தமிழனுக்கு ஒரு கொடுமை இருக்கு. அவனுக்கு வரலாற்றிலிருந்து எதுவும் பிறப்பதில்லை, திரைப்படத்திலிருந்து தான் பிறக்குது. பைபிள், பகவத்கீதை, குரான், ரஜினிகாந்த் வார்த்தை. இந்த ரஜினிகாந்த் வார்த்தைக்கு தான் எங்க தம்பி தம்பிகள் மதிப்பு கொடுக்குறாங்க. இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பிரபாகரன் நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இது சொல்றதுக்கு நான் வெக்கப்படல. பிரபாகரன், விஜய், அஜித், ரஜினி, இது யாருக்கு இளைஞர்கள் கூட நீ பண்பாரு. இந்த நிலையை மாற்றாத வரை நீ அடிமைதான். நீ அடிமை. இன்னைக்கு உன்னை அடிச்சா அழுகிறதுக்கு, கத்துறதுக்கு, குறுக்க பாய்ந்து தடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கேன். நானும் செத்துட்டேன்னா நாய் கூட வச்சிருந்தேன். பாத்துக்கங்க. இந்த மாதிரி தெருநாயை அடிச்சா கூட ஏன் அடிக்கிற, நாயை வாயில் ஆச்சுவனேன்னு கேட்க நாள் அமைப்பு வச்சிருக்கான். உன்னை என்னையும் அடிச்சா நல்லா அடின்னு சொல்றதுக்கு தான் நல்ல இருக்கான ஒழிய ஏன்டா அடிக்கிறான்னு கேட்கறதுக்கு எவனும் இல்லை. ஏன்னா உன்னை அடிக்கும் போது கேட்கல. அதுல இருந்து நீ படிச்சுக்க படிப்பினையே. கடலுக்குள்ள 740 பேரை சுட்டுருக்கான். இன்னும் பல 100 பேர் சிங்கள சிறைக்குள்ள கிடக்கிறான். கேட்கறது இல்லை. ஆந்திரா காட்டுக்குள்ள 3000 பேர், இந்த சிறைக்குள்ள 3000 பேர் தமிழன் கிடக்கிறான். 20 பேரை சுட்டு போட்டான். அந்த காட்டுக்குள்ள 4 மயில, 2 மானை, 2 காட்டெருமைய, ஒரு புலிய, ஒரு யானைய சுட்டிருக்க முடியுமா? எப்படி கொந்தளிச்சு பாரு எல்லாரும். ஆனா பாரு, ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்ல, உயிருக்கு இல்ல. நல்லா கவனிச்சுக்க. இந்த நிலையிலிருந்து நீ தெளிவு பெற்று எழல, உன்னை எவனாலும் இருக்க முடியாது. எவனாலும் இருக்க முடியாது. நம்ம பாட்டன் பாடுறான், புரட்சி பாவல, பூட்டி இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தைய வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படுவடி, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த மொழி மொழிப்பற்றங்கே மரத்தனம் இங்கே விழிப்புற்று எழு என்று சொல்றான். அதை படிச்சு நம்ம எழுந்தா ஓங்கி அடிக்கிறான். உட்காரு. என்ன என்ன எந்திரிக்கிற? உட்கார். இல்ல அவர் எந்திரிக்க சொல்றாருங்க. உட்காரியா?
அப்படிலாம் எந்திரிக்க கூடாது. ஜனநாயகம் தப்புது. அதான் பேசிட்டு இருக்கிறான். நீ எழுந்திரவே கூடாதுன்னு நினைக்கிறான். இதுல இருந்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னைக்கு உனக்குள்ள சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற இன உணர்ச்சி உனக்கு பிறக்கும். தமிழன் என்கிற இன உணர்ச்சி என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் உனக்கு உன் இனத்திற்கு ஒரு ஓர்மை பிறக்கும், ஒற்றுமை பிறக்கும். என்னைக்கு தமிழர்களுக்கு ஒற்றுமை பிறக்குதோ அன்னைக்கு தான் தமிழனுக்கு என்று வலிமை மிக்க அரசியல் பிறக்கும். என்னைக்கு வலிமை மிக்க அரசியல் பிறக்குதோ அன்றைக்கு தான் அந்த இனத்திற்கு என்று ஒரு அரசாங்கம் பிறக்கும். அரசாங்க வலிமை வந்த பிறகுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். இதை நல்லா கொஞ்சம் கத்துற. ஆத்து மணல் அல்லாத என் ஆறு செத்து போச்சு, 150 ஆண்டு கால பனைமரம் செத்து போச்சு, 50-80 ஆண்டு கால தென்னை மரம் செத்து போச்சு, கத்துறோம். யார் கேட்கிறா? 20,000 லாரிகளின் மண்ணு, 40 லட்சம் கன அடி, 40 லட்சம் கன அடி மண்ணலி கொண்டு வரேன். பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு மண்ணலி வித்து திங்கிறேன். உன்னால உருவாக்க முடியுமா மணலை? காட்டை வெட்டி அழிச்சுட்டா நீ நட்டு வளர்க்கலாம். தண்ணியை உறிஞ்சி வித்துட்டா அடிச்சு விரட்டிட்டு ஏரி குளத்தை வெட்டி நீ தண்ணியை தேக்கி வைக்கலாம், நாளைய தலைமுறைக்கு வச்சுட்டு போலாம். மலையை மணலை நீ எப்படி உருவாக்கு? எப்படி உருவாக்கு? எப்படி உருவாக்கு? மழை இல்லைன்னா மழை இல்லைன்னா நீ மழை எப்படி பெறுவ? எப்படி பெறுவ? மழை இல்லைன்னா அருவியது, அருவி இல்லைன்னா ஆறியது, ஆறு இல்லைன்னா நீரியது, நீர் இல்லைன்னா சோறியது, சோறு இல்லைன்னா நீ ஏது நான் ஏது. இதை ஏன் சிந்திக்கல? ஏன் சிந்திக்க?